ஹலோ காய்ஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்எஸ்டிஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1771 பேருந்துகள் கொள்முதலுக்கு டெண்டர் கோர அவகாசம் நீடிப்பு. தமிழகம் முழுவதும் தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு 1771 பேருந்துகளை தயாரித்து வழங்குவதற்கான டெண்டர் மே 23 வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து போக்குவரத்து துறை உயர் அதிகாரிகள் கூறியதாவது: அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு 1771 பேருந்துகள் கொள்முதல் செய்வதற்கான டெண்டர் அறிவிப்பு கடந்த ஆண்டு அக்டோபரில் வெளியிடப்பட்டது. அதன்படி +6 வகை குளிர்சாதனம் இல்லாத டீசல் பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட உள்ளன. போக்குவரத்து கழக வாரியாக சென்னை 402, விழுப்புரம் 347, சேலம் 303, கோவை 115, கும்பகோணம் 303, மதுரை வந்து பார்த்திங்கன்னா 251, திருநெல்வேலி வந்து பார்த்திங்கன்னா 50 பேருந்துகள் வாங்கப்பட உள்ளன. இது தொடர்பான விவரங்கள் www.tenders.tn-government.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. பழைய பேருந்துகளோடு ஒப்பிடும்போது இந்த பேருந்துகளில் சிறிய அளவில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. வழக்கமாக ஏறி இறங்க 3 படிகள் உள்ள நிலையில் இந்த பேருந்துகளில் 2 படிகள். பேருந்துகளை முழுமையாக கண்காணிக்க ஒருங்கிணைந்த மென்பொருள் என நவீன வசதிகளோடு புதிய பேருந்துகள் வடிவமைக்கப்படுகின்றன. பேருந்துகளை தயாரித்து வழங்க தேசிய மற்றும் சர்வதேச அளவில் தகுதி பெற்ற நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே டெண்டருக்கு எதிரான வழக்கு நிலுவையில் இருந்ததால் தொடர்ந்து அவகாசம் நீடிக்கப்பட்டு வந்தது. இப்போது தீர்ப்பு பெறப்பட்டு விட்டது. எனவே மே 23 டெண்டர் கோரலாம் என அறிவித்துள்ளோம். நீதிமன்ற தீர்ப்பை அடிப்படையாக கொண்டு அரசின் வழிகாட்டுதல் படி பேருந்து கொள்முதல் செய்யப்படும். இவ்வாறு அவர்கள் கூறினார். முதல் கியர் இயக்கம் மற்றும் கியர் போட்டு மூவ் பண்ணுங்க என்று கூறுகிறார்கள். அதை பற்றி தெரிந்து கொள்வோம். BSV1 பேருந்துகள் அனைத்தும் சென்சார் டைப். அனைத்து சென்சார்களையும் EDC யூனிட் கண்ட்ரோல் செய்கிறது. இதில் ஒவ்வொரு கியருக்கும் எத்தனை முறை எவ்வளவு ஸ்ப்ரே டீசல் செய்யப்படுகிறது என்று பார்ப்போம். முதலாவது கியரில் 10 மில்லி வீதம் 126 முறை டீசல் ஸ்ப்ரே செய்யப்படுகிறது. ரெண்டாவது கியரில் 10 மில்லி வீதம் 61 முறை டீசல் ஸ்ப்ரே பண்ணப்படுகிறது. மூணாவது கியரில் 10 மில்லி வீதம் 45 முறை டீசல் ஸ்ப்ரே பண்ணப்படுகிறது. அஞ்சாவது கியரில் 10 மில்லி வீதம் 18 முறை டீசல் ஸ்ப்ரே செய்யப்படுகிறது. ஆறாவது கியரில் 10 மில்லி வீதம் 13 வரை டீசல் ஸ்ப்ரே பயன்படுது. பேருந்தில் 0 பாயிண்ட், அதாவது நிறுத்திய பேருந்தை நகர்த்தும் போது நாம் முதலில் போடும் கியரை சென்சார் முதல் கியர் என்று கொள்கிறோம். நாம் மூன்றாவது கியரை போட்டு வண்டியை நகர்த்தினால் சென்சார் அதை முதலாவது கியர் என எடுத்துக்கொண்டு அதற்கு டீசல் 100 மில்லி வீதம் 126 முறை டீசலை ஸ்ப்ரே செய்யும். அதன் பிறகு கியரை படிப்படியாக மாற்றி ஆறாவது கியரில் சென்றாலும் சென்சார் அதை 4வது கியரை எடுத்துக்கொண்டு அதற்குரிய டீசல் 10 மில்லி வீதம் 27 முறை ஸ்ப்ரே செய்யும். நாம் முதல் கியர் போட்டபடியாகவே ஆறாவது கியருக்கு வந்தால் 10 மில்லி வீதம் 13 முறை பெட்ரோலை ஸ்ப்ரே செய்யும். இதனை நாம் முழுமையாக புரிந்து கொண்டு ஆக பேருந்தை இயக்குவோம். நாம் ஃபஸ்ட்டு கியரை போட்டு நகர்த்தி படிப்படியாக ஆறாவது கியர் வரும்போது சடன் பிக்கப்பும் இருக்கும், டீசல் செலவும் குறையும். நாம் இனிமேல் ஃபஸ்ட் கியர் போட்டு பேருந்தை நகர்த்துவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.